கொண்டாடக்கட்டும் இத்தமிழர் திருநாள். தி சென்னை சில்க்ஸின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இவங்களுக்கு கல்யாணம்னு என்னால நம்பவே முடியலங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க. அட நீ வேறப்பா, இவளோட ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சா ஜோசியர் என்ன சொல்றாரு தெரியுமா? பொண்ணுக்கு இந்நேரம் கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கணும்னு சொல்றாரு. அச்சச்சோ, என்ன ஆண்டி சொல்றீங்க? அப்படியா சொல்றாங்க? ஆமாப்பா, உனக்கே ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆமா ஆண்டி, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இவங்களுக்கு போய் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மாவா? சே 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 சே, வெரி பேட் ஆஸ்ட்ராலஜி. ஆண்டி, நான் திரும்ப கேக்குறேன்னு கோச்சுக்காதீங்க. இவங்களுக்கு கல்யாணம்னு சொல்றதையே என்னால நம்ப முடியல. இவங்க வயித்துல ஒரு குழந்தைன்னு யார் சொன்னது? கேட்கறதுக்கே ரொம்ப கொடுமையா இருக்கு. பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு அமைதியா இருக்காங்க. அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இவங்க கல்யாணத்துக்கு நல்ல தாலியா நானே என் கையால எடுத்து தரேன். ரொம்ப சந்தோஷம்பா. பொண்ணு கிட்ட சொல்லுங்க, நம்ம கடையில வாங்குற தாலி ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு. அதுவும் என் கையால எடுத்து கொடுத்தா அதோட வேல்யூ தனி. பொண்ணை இப்படி கொஞ்சம் முன்னாடி வந்து நிக்க சொல்லுங்க. நகை விதவிதமா எடுத்து காமிக்கிறேன். எது பிடிக்குதோ சொல்லட்டும். வாமா, வந்து முன்னாடி நில்லு. மேடம் வாங்க மேடம். உங்களுக்கு தாலியை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணுவோம். அக்ஷயா வாமா, இப்படி வா. ஆண்டி, அண்ணி, எனக்கு தலை வலிக்குது. நான் கார்ல வெயிட் பண்றேன். இனியா, ஆண்டி, என்னம்மா, என்னாச்சு? ஆண்டி அவளுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்றா. அப்படியா? ஐயோ, தலை வலிக்குதுங்களா? எங்க கடைக்கு வந்துட்டு தலை வலிக்குதுன்னு சொன்னா அது எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. சட்டு புட்டு விஷயத்தை முடிச்சிடலாம். என்ன மேடம், ஓபன் பண்ணிடலாமா? பொண்ணோட அம்மா இருக்காங்க, மாப்பிள்ளையோட அம்மாவும் இருக்கீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஓபன் பண்ணிடலாம்ல? நீங்க ரொம்ப வெக்கப்படுறீங்க. வாங்க ஓபன் பண்ணிடலாம். தம்பி எடுப்பா. நீங்க செலக்ட் பண்ணுங்க ஆண்டி. ஆண்டி, எனக்கு தலை வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் கார்ல வெயிட் பண்றேன். சரிம்மா, நீ போ. பெரியவங்க நாங்க பார்த்து எடுத்துக்கிறோம். என்னாச்சு அக்ஷயா? ஒண்ணும் இல்லம்மா. நேத்து சாப்பிட மாட்டேன்டா, அதான். சமந்தி, இது எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க, காட்டுங்க. இது நல்லா இருக்குல்ல? ஆண்டி, நீங்க பாத்துட்டே இருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு உடனே வந்துடுறேன். வரட்டுங்களா? சரிப்பா. இத பாருங்க. இனியா, நீ எங்கம்மா போற? ஆண்டி இல்ல, அது வந்து அக்ஷயா இல்லன்னா பரவாயில்ல, ஆனா மாங்கல்யம் எடுக்கிறப்ப நீயும் கூட இருக்கணும்ல. இல்ல, கார்ல டேப்லெட் இருக்கு ஆண்டி. நான் அதை அக்ஷயாக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு 2 நிமிஷம் தான். வா, வந்து என்னன்னு பார்த்து செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் போலாம். வாமா. வா இனியா, சொல்றாங்கல்ல. வந்து பாரு. பாரு, இது நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்கா பாரு. இந்த டிசைன் நல்லா இருக்கு. ஹாய் செல்லம், எப்படி இருக்கு செல்லம்? என் புள்ள என்ன மாதிரியே குறும்புக்காரனா இருப்பானே, எட்டி எட்டி உதைக்கிறானா? கொஞ்சம் இறங்கி நிக்கிறியா? இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு அப்பா சாங் வச்சிருக்கேன். காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு கிட்டாது
குழந்தைக்கு தான் மொத்தம். ஓ, ரொம்ப பழைய சாங்கா இருக்கோ, அதான் பிடிக்கல போல இருக்கு. இப்படி என்ன முறைக்கிற? அது சரி, நீ தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெத்துக்கிற மாடர்ன் பொண்ணாச்சே. உனக்கு பழைய சாங்கெல்லாம் பிடிக்காதுல்ல. லேட்டஸ்டா என்ன சாங் பாடலாம்? இது நல்லா இருக்கலாம் ஆண்டி. இதை ஓகே பண்ணிக்கலாம். சரி, நான் இப்ப வந்துடுறேன் ஆண்டி. இந்த வந்துடுறேன் அத்தை. இத பாருங்க சம்பந்தியம்மா, ஆண்டி நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கு. ம். ம். செல்லம், இது லேட்டஸ்ட் சாங் தானே செல்லம், இதுக்கே முறைக்கிற? பிடிக்கலையா? ச்சே, அடுத்த தடவை சுக்கு மிளகாய் தட்டி போட்டு நல்லா என் குரலை ரெடி பண்ணிட்டு சும்மா திவ்யமா வந்து பாடுறேன். ஆ? உன்ன ஏய், பாத்து பாத்து, அக்ஷயா அக்ஷயா, பாத்து பாத்து, மெதுவாவா, குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? நீ சத்தமா பேசுறனா நானும் கத்தி பேசுவேன். ஒரு குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிக்க எனக்கு கௌரவம் தான். நீ ஆம்பளடான்னு சொல்லுவாங்க. நீ கத்தி பேசுறியா? உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்குன்னு நீ சத்தம் போட்டு சொல்றியா? கரெக்ட். நான் எப்படி சாஃப்டா டீல் பண்றேன், நீ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும்ல. ஆ? என்ன இப்ப பொறுமையா பேசுவியா? அட இனியா மேடம், வாங்க வாங்க வாங்க. என்ன மேடம், உங்க வீட்டு பொண்ணுக்கு தாலி எல்லாம் பார்த்தாச்சா? உங்க வீட்டு பொண்ணுக்கு தாலி மட்டும் இல்ல, குழந்தையே கொடுத்திருக்க. என்ன மேடம், இப்படிலாம் ஓயலண்டா பிஹேவ் பண்ணக்கூடாது மேடம். நானும் அப்படி பிஹேவ் பண்ணனா அப்புறம் யாருக்கு பிரச்சனை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டேய், நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு உன்னை இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கறதே தப்புதான். அதானே, இப்படி சாதாரணமா நின்னு பேசினா அது எப்படி சரியா இருக்கும்? வேணா தெருமுனையில மேடை போட்டு மைக் போட்டு பேசலாமா? சொல்லுங்க மேடம், நான் மேட்டிட்டு தான் இருக்கேன். இன்னுமா உங்களுக்கு புரியல? நான் சொன்னதை செஞ்சு முடிச்சா உங்களை எதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண போறேன்? சொல்லுங்க. இது பாரு, அக்ஷயோட அண்ணன் யாருன்னு தெரியும்ல, போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, உன்னை தெரு தெருவா ஓட விட்டு சுடுவாரு. மேடம் மேடம் மேடம், என்ன மேடம் இப்படி எல்லாம் சொல்றீங்க? வேணாம் மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். வேணாம் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்ன மேடம் சுடுவாரு? சப்பாத்தியா தோசையா? சொல்லுங்க மேடம். ஏன் மேடம் இப்படி எல்லாம் காமெடி பண்றீங்க? அவர் சுட்டா நான் மட்டும்தான் சாவேன். நான் நினைச்சேன்னு வைங்க, உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் அவமானத்துல தூக்குல தொங்கும். கடைக்குள்ள இருக்காங்களே ராஜு மேடம், அவங்க எங்க ரொம்ப நாள் கஸ்டமர், எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. அவங்க இப்ப வெளியே வருவாங்கல்ல, அவங்கள நான் கூப்பிட்டு, ஆண்டி இந்த பொண்ணு வயித்துல காதை வச்சு கேளுங்க, குவா குவான்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்துக்கு மொத்தமா நான் தான் காரணம்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் உசுரை கொடுத்து தானே பழக்கம். ஒரு குடும்பத்தோட மொத்த உயிரையும் எடுக்கலாம் நமக்கு வராது. நாங்க தாலி விக்கிறவங்க, தாலிய அறுக்கிறவங்க இல்ல. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்கு. 20 நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு டைம் தரேன். நீங்க சென்னையிலே பெரிய மண்டபமா பார்த்து புக் பண்ணுங்க. மொத்த ஊரைய கூப்பிட்டு பிரம்மாண்டமா கல்யாணத்தை நடத்துங்க. நானும் வருவேன். இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்